மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர்ல நம்ம சைட் இருக்கு. அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து 300 மீட்டர்ல இருக்கு. பாத்தீங்கன்னா சுத்தி வீடு இருக்கும். வீட்டுக்கு நடுவுல தான் நம்ம சைட்டே இருக்கு. சிஎம்டி ரேரா அப்ரூவ்டோட நாங்க கொடுக்குறோம். 30 ஃபீட் ரோடு, சோலார் லைட்ஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ரீட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பைப் இருக்கு. உங்களுக்கு பொன்னேரி வந்து பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ்ல போயிடலாம். அதே மாதிரி ரெட்டின்ஸ் இங்க பக்கத்துல ரெட்டின்ஸ் மெயின் டவுன் இப்ப மெட்ரோ வரப்போகுது. வெங்கடேஸ்வரா மிட் சிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு வித் காலேஜோட இருக்கு. கரெக்டா ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ்ல இந்தியாவிலேயே முதல் 10 வழிச்சாலையான சென்னை பெருப்புற ரோட் நேரா பூஞ்சேரி மகாபலிபுரம் வரைக்கும் போகுது. 3 லட்சம் முன்பணம் இருந்தா போதும். நம்ம வந்து மீதி லோன் வாங்கி தரோம். பேங்க்ல 80% பேங்க் லோன் வாங்கி தரோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஎஸ் அல்டிமேட். இன்னைக்கு இங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சென்னையில 1 கோடி ரூபா 50 லட்சம் ரூபா தொட்டாவே 70 லட்சம் ரூபா ஒரு வீடு அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளுறீங்க. ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸும் பண்ணிருந்தீங்க. அவங்களுக்காக பட்ஜெட் ரேஞ்சில் இடமும் கொண்டு வந்திருக்கோம், வீடும் கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ நீங்க சிங்கிள் பிஹெச்கே வீடா இருந்தாலும் சரி, ஒரு இடமா இருந்தாலும் சரி, இப்போ நம்ப முடியாத ரேட்டுக்கு இந்த வீடியோல இருக்க போது பட்ஜெட்ல சென்னையில வீடு பார்த்துட்டு இருக்கீங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம் தாங்க சொல்லணும். இந்த இடம் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு, என்னென்ன பட்ஜெட், என்னென்ன டெவலப்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா சொல்ல போறாரு. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என் பேர் புனிதன். உங்க பேர்? தினேஷ் குமார் சார். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். சார் நம்மளோட சைட்டு பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கீங்க. எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். இந்த சைட் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மீஞ்சூர் டு வண்டலூர் போற அந்த அவுட்டர் ரிங் ரோடு எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்தே பார்த்து ஒரு 300 மீட்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு சார். சூப்பருங்க சார். இப்போ இன்னைக்கு இந்த மீஞ்சூர் டச்ல இருந்து அவுட்டர் ரிங் ரோடு வழியா இடமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா தொட்டா வீடு வந்துட்டு 70 லட்சம், 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடி, 4 கோடி, 5 கோடின்னு போயிட்டு இருக்கிறப்போ எப்படிங்க சார் ஒரு மீஞ்சூர் டச்சுன்றீங்க, அந்த டச்சுக்கு பக்கத்துல இவ்வளோ டெவலப்மெண்ட் சுத்தியில வீடுங்க இருக்கு, அதுக்குள்ள இந்த பட்ஜெட்ல எப்படி பாசிபிள் பண்ணீங்க? அதான் சார், பொதுவா நிறைய பேர் சைட் போடுறாங்க, மெயின் டவுன் சொல்லுவாங்க, ஆனா அங்க இருக்கு அது அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர்ல நம்ம சைட் இருக்கு. அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து 300 மீட்டர்ல இருக்கு. பாத்தீங்கன்னா சுத்தி வீடு இருக்கும். வீட்டுக்கு நடுவுல தான் நம்ம சைட்டே இருக்கு. சிஎம்டி ரேரா அப்ரூவ்டோட நாங்க கொடுக்குறோம். பட்ஜெட்ல கொடுக்குறோம் சார். ஓகே சார். இப்போ வந்துட்டு எவ்வளவு இடங்கள் வந்துட்டு இருக்கு சார், எவ்வளவு இடம் சேல் ஆகி? ஓகே, மொத்தம் பாத்தீங்கன்னா 150 பிளாட் இதுல போட்டுருக்கோம் சார். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 20-25 பிளாட் வந்து இப்பதான் சண்டே தான் லான்ச் பண்ணோம். ஒரு வாரத்துல 25 பிளாட் புக் ஆயிடுச்சு. சூப்பருங்க சார். இப்போ என்னென்ன டெவலப்மெண்ட் உள்ள கொண்டு வந்திருக்கோம்? உள்ள அமெனிட்டிஸ் பாத்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு, 23 ஃபீட் ரோடு, 40 ஃபீட் ரோடுன்னு சொல்லிட்டு 3 வகையான ரோட்ஸ் இருக்கு. சோலார் லைட்ஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ரீட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பைப் இருக்கு. உங்களுக்கு சோ உள்ளவே தண்ணி வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டுக்கு முன்னாடியும் வேஸ்ட் வாட்டர் போற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்னு பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து அமெனிட்டிஸ் உள்ள இருக்கிற அமெனிட்டிஸ். சூப்பருங்க சார். இப்போ நம்ம ஒரு இடம்னு எடுத்துக்கிட்டாக்க வெறும் பூமியா கொடுப்பாங்க, இல்ல கடமைக்கு ஒரு ரோடு போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கம்மி பட்ஜெட்டா இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்து பிளாக் டாப் ரோடு கொடுத்து தனித்தனியா கடைக்கால் போட்டு உங்களுடைய ஒவ்வொரு பிளாட்டுமே இண்டிவிஜுவலா தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால விசிட்டிங் பார்க்க வரவங்களே, அதாவது ஒரு லேண்டை சும்மா பார்த்துட்டு போவோம்னு வரவங்களே புக் பண்ணிடுறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்க போறோம்? இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து நாங்கள் 3200 ரூபாய் கோட் பண்ணிருக்கோம் சார். சம்மர் ஆஃபரா வந்து பாக்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல நம்ம கொடுக்குறோம் சார். சூப்பருங்க சார். இப்போ ஸ்டார்டிங் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்? நம்ம 540 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 சில்லற ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு சார். நம்மளுக்கு எந்த பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பீப்புள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 500-600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தும் 2000 சில்லற ஸ்கொயர் ஃபீட்ல வரைக்கும் நமக்கு எல்லா இருக்கு. அது மட்டும் எல்லா ஃபேசிங்லயும் நமக்கு இருக்கு. ஓகே. இப்போ நீங்க வந்து வாங்கும்போது எந்த திசையா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நாளாக எந்த திசையில இருக்கோ நீங்க அந்த திசையில பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்க சார். வீடோட கான்செப்ட் சொன்னீங்க, என்னால சுத்தமா நம்பவே முடியல. 30 லட்சம் ரூபாய்க்கு சென்னையில மீஞ்சூர்ல அதுவும் கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கீங்க. மீஞ்சூர்ல இன்னைக்கு உண்மையா சொன்னா ஓப்பனா 70 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK 1 BHK எல்லாம் வாங்க முடியாத அளவுக்கு ரேட் போயிடுச்சு. டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு சுத்தியில இருக்கு. இந்த இடத்துல 30 லட்சம் ரூபாய்க்கு எப்படி பாசிபிள் பண்ணீங்க? பாசிபிலிட்டி சார். இடம் பாத்தீங்கன்னா ஒரு 16 லட்சம் ரூபாயில உங்களுக்கு இடம் வாங்கிடலாம். அது இல்லாம வீடு கட்டி தரணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15 லட்சம். 32 லேக்ஸ்ல ஒரு சிங்கிள் BHK வீடு நல்ல பட்ஜெட்ல நீங்க கட்டிக்க முடியும். சுத்தியில பாருங்க, இந்த காம்பவுண்ட் ஒட்டின மாதிரியே வீடுங்க தான் இருக்கும். ஸோ மரங்களோ செடிகளோ குடிகளோ எல்லாம் இல்லைங்க. சுத்தியில வீடுங்கள் டெவலப்மெண்ட் ஆன ஏரியால நாளைக்கு டெவலப் ஆயிடும், நாளானைக்கு டெவலப் ஆயிடும் அதெல்லாம் கிடையாதுங்க. டெவலப் ஆன இடத்துல உங்களுக்காக ஒரு இடம் கொண்டு வந்திருக்காங்க. ஆன் ரோடு டச்ல இருக்குங்க. கரெக்டா சொன்னீங்கன்னா மீஞ்சூர் அந்த அவுட்டர் ரிங் ரோடு ஸ்டார்டிங் டச்லயே இந்த இடம்ங்கிறது இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க சார். 10 வழிச்சாலை, பெரிபரல் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லி வெளி டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை சார். அதாவது இந்த சைட்டோட ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் 2 கிலோமீட்டர் சார். பொன்னேரி வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்ல போயிடலாம். அதே மாதிரி ரெட்டின்ஸ் இங்க பக்கத்துல ரெட்டின்ஸ் மெயின் டவுன் இப்போ மெட்ரோ வரப்போகுது. நம்ம சைட்ல இருந்து ரெட்டின்ஸ்க்கு ஒரு 13 கிலோமீட்டர்ஸ், அது ஒரு 15 நிமிஷத்துல நம்ம போயிடலாம். நம்ம அதே மாதிரி மாதவரம் அதுவும் நல்லா இப்போ டெவலப் ஆயிடுச்சு. 15 கிலோமீட்டர் மாதவரம் ரீச் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு. வெங்கடேஸ்வரா மிட் சிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு வித் காலேஜோட இருக்கு.
இருக்கு. இங்க பக்கத்துலயே நம்ம சைட்டுக்கு பின்னாடி பிடிஓ ஆபீஸ், அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சென்ட் மேரி ஸ்கூல் ஒன்று இருக்கு. அதே மாதிரி சகாய மாதா ஸ்கூல் இருக்கு. ஸோ ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே இருக்கு. நம்ம சைட்டுக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா 3 ஹைவேஸ் வந்து நம்மளுக்கு வந்து லிங்க் ஆகுது. அதாவது அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்திலே 300 மீட்டர்ல இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ல திருவொற்றியூர் ஹை ரோடு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ்ல இந்தியாவிலேயே முதல் 10 வழிச்சாலையான சென்னை பெருப்புறல் ஹை ரோடு நேரா பூஞ்சேரி மகாபலிபுரம் வரைக்கும் போகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹைவே கனெக்ஷனோட நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோட நமக்கு இந்த சைட்டு கிடைக்கிறது உங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய அற்புதமான சைட். ஓகே, இதோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ங்கிறது எப்படிங்க சார் இருக்கும்? இந்த இடத்துல நானே ஒரு இடம்ங்கிறது வாங்கி போடுறேன், இதோட ஃபியூச்சர் டெவலப் கண்டிப்பா சார். இந்த இடத்துல நீங்க இப்போ வாங்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2-3 இயர்ஸ்ல டபுள் த அமௌண்ட் நீங்க ரிட்டர்ன் எடுக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு. கண்டிப்பா இது வந்து ஃபேமிலி ஆளுங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்க போது. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு 10 ஃபிளாட் வாங்கி போடும்போது பெரிய அளவுல ஒரு ரிட்டர்ன்ங்கிறது நீங்க தாராளமா பார்க்கலாம். எதுலையுமே பார்க்க முடியாத ரிட்டர்ன்ஸ் இந்த பூமியில பார்க்க முடியும். ஏன் சொல்றேன்னா இது சுத்தி இருக்கிற டெவலப்மெண்ட் நாங்களே ஷூட் எடுக்க வரதுக்கு அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் தாண்டி தான் உள்ளார்க்க வந்திருக்கோம். சொல்ல போனா டெவலப்மெண்ட்டுக்கு மத்தியில தான் இந்த இடம்ங்கிறது இருக்கு. லிமிட்டட் ஃபிளாட்ஸ், அதாவது லிமிட்டடான இடங்கள் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. சார் அப்ரூவ்டு சொல்லிடுங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி ரேரா அப்ரூவ்டு இருக்கு. அதுவும் லேட்டஸ்டா வாங்கின சிஎம்டி ரேரா அப்ரூவ்டு இருக்கு உங்களுக்கு. அப்புறம் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்க் கொடுத்துருக்காங்க பசங்களுக்காக. 2 பார்க், அதே மாதிரி 3 கேட் இருக்கு. இந்த சைட் 3 என்ட்ரன்ஸ் இருக்கு, 2 பார்க் இருக்கு. ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே சோலார் ஸ்ட்ரீட் லைட். எல்லா தெருவுலயும் வாட்டர் பைப் இருக்கு. வேஸ்ட் வாட்டருக்கு தனியா லைன் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து உள்ள அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான அம்யூனிட்டிஸ். இமிடியேட்டா நீங்க பில்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரெடி டு பில்ட் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பருங்க சார், சூப்பர். இப்போ நம்மள்ட்ட நீங்க வீடு வந்து 30 லட்சம் சொன்னீங்க. அந்த 30 லட்சமே கொடுக்க முடியாத மக்கள் இருப்பாங்க. சரி, இதை வந்துட்டு நம்ம இஎம்ஐ கான்செப்டை மாற்றும் போது முன்பணம் எவ்வளோ இருக்கு? முன்பணம் பாத்தீங்கன்னா ஒரு 3 lakhs நீங்க கட்டினா போதும். நீங்க நம்ம வந்து பிளாட் புக் பண்ணிக்கலாம். மீதி அமௌண்ட் வந்து நாங்க அப் டு 80% வரைக்கும் நாங்க பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். அதனால பயப்பட வேண்டியதே கிடையாதுங்க. 30 லட்சம் ரூபாய்க்கு மீஞ்சூர்ல வீடுங்கிறது ஒரு சவால் விலை தாங்க. அதுலயே நீங்க உங்களால வந்துட்டு 30 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுக்க முடியல, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், என்னுடைய குடும்பம் ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் 3 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாலே போதும். இவங்க பேலன்ஸ் வந்துட்டு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இடமே ரெடியாவே இருக்கு. இடத்துக்கும் 3 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தா போதுமா சார்? 3 லட்சம் முன்பணம் இருந்தா போதும். நம்ம வந்து மீதி லோன் வாங்கி தரோம் பேங்க்ல. 80% பேங்க் லோன் வாங்கி தரோம். வாங்கி கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிக்கலாம். இடமா வேணாலும் வாங்கிக்கலாம், வீடா வேணாலும் கட்டிக்கலாம். வீடு கட்டணும் அப்படின்னா நீங்க டவுன் பேமெண்ட் 5 lakhs கட்ட வேண்டியது இருக்கு. வெறும் லேண்ட் மட்டும் போதும் அப்படின்னா 3 lakhs கட்டினா போதும். ஸோ மீதியை நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஃபேமிலியே வராங்க, இடம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போவாங்க. அவங்க சர்வே பண்றதுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான ஒர்க் பிளேசஸ் எல்லாம் அதை பத்தி அப்படியே டீடைல். நம்ம சைட்டுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்ட் மேரி ஸ்கூல் இருக்கு, சகாய மாதா ஸ்கூல் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதே ரெட்டின்ஸ்ல நம்ம இங்க இருந்து கரெக்டா ஒரு 10 கிலோமீட்டர்ல வந்து வெங்கடேஸ்வரா மெட் சிட்டி அண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ எல்லா ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் பக்கத்துல இருக்கு சார். டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியதே கிடையாது. ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. பேலன்ஸ் இருக்க டெவலப்மெண்ட் இவ்வளவு நேரம் நம்ம வீடியோல சொல்லி இருந்திருப்போம். ஸோ லிமிட்டட் ஃபிளாட் தாங்க இருக்கு. தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு இந்த விலைக்கு விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உங்களால கண்டிப்பா டெஃபினட்டா இந்த ரேட்டுக்கு வாங்கவே முடியாதுங்க. பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு இடம் வாங்கினா அது ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கானது தாங்க. நீங்க பண்ண வேண்டியதுல ஒரே ஒரு விஷயம் தான், கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சார் தான் கூட இருப்பாரு. அஸ் ஏ ஃப்ரெண்டா இருந்து பக்காவா A to Z உங்களுக்கு சூப்பரா பண்ணி கொடுக்குற ரெடியா இருக்காங்க. ஸோ இதுக்கு மேல வேற என்ன கைஸ் வேணும்? இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திச்சேன்.